ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பா சரணம் ஐயப்பா, 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 ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, எரிமேலி வாசனே சரணம் ஐயப்பா, ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா. ஐயப்பனின் மகிமை. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே சகோதரி உஷா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். சகோதரி அவர்கள் கேரள மாநிலத்தின் ஐயப்பன் பிறந்து வளர்ந்த பூமியான பத்தனம்திட்டா மாவட்டத்தின் பிரம்மா குமாரிகள் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார்கள். கடந்த 35 ஆண்டு காலமாக ராஜயோக கல்வியை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகின்றார்கள். சகோதரி அவர்கள் பல்வேறு நிர்வாக துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கை நெறிமுறைக்கான பயிற்சியை செய்விக்கக்கூடியவர். கேரள மாநிலத்தின் சிறந்த விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். இன்று நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் விளக்கமளிக்க வந்துள்ளார்கள். சகோதரியின் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். சிஸ்டர், ஐயப்பன் மலையில 18 படிகளுடைய ரகசியங்கள், ஆன்மீக விளக்கங்கள் சொல்லுங்கள்ல. 18 படி பாடல்கள் கூட பாடி படி பூஜை செய்யறாங்க. அந்த 18 படிகளுடைய அர்த்தம் என்ன, ரகசியம் என்ன, முக்கியத்துவம் என்னங்க சிஸ்டர்? கரெக்ட். ஏன்னா அந்த 18 படிக்கு மிக ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்கு. ஓஹோ. எல்லாருக்குமே அந்த 18 படி ஏற விட மாட்டாங்க. எல்லா சாமிமாரையும் யாரு மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கெட்டு எடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 18 படி மிதிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு படியை மிதிக்கும் பொழுதும் அவங்க தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு தான் அந்த ஒவ்வொரு படியை மிதிக்கிறாங்க. கடைசியில அந்த படிக்கு பூஜை கூட செய்யறாங்க. படி பூஜை எவ்வளவு முடியாதவங்கள கூட 2 சைடு பக்தர்கள் நின்னு அவங்க அந்த படிய கைய தூக்கி விட்டு ஏத்தி விடுறாங்க. பாடுறாங்க. கன்னிசாமிகள் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த படிய கால் வைக்கும் பொழுது நமக்கு மெய் சிலிர்க்கும் தெரியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கே மெய் சிலிர்க்குது. கரெக்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படியில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஒவ்வொரு சரணம் விழிதான் அந்த படியில இருக்குது. நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு கோயிலும் மலை மேல இருக்குது. இப்போ பழனி மலைங்கிறாங்க, மருதமலைங்கிறாங்க. இந்த திருச்சியில கூட அந்த மலை மேல உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு, மலைக்கோவில். இப்ப இந்த உயரத்துல இருக்கிற கோயிலுக்கு எனர்ஜி அதிகமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா உண்மையான பக்தி இருக்கிறவங்க தாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஏறுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா மேல ஏறணும்னா அந்த ஒரு ஆர்வம், எனக்கு அந்த சாமியை பார்க்கணும், அந்த ஆர்வத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது ஏற முடியும்னா அப்ப பக்தி உள்ளவங்க தான் அங்க போறது. இந்த 18 படியினுடைய ஆன்மீக விளக்கத்தை தான் நீங்க இப்ப கேட்டீங்க. பாருங்க, ஒவ்வொரு படிக்கும் அந்த கன்னிசாமிகள் வீட்டுல ஐயப்ப பூஜை செய்வாங்க. அந்த ஐயப்ப பூஜை செய்யும் பொழுது அங்க அந்த 18 படிய பாடுறாங்க தெரியுமா? ஒன்னாம் திருப்படி சரணம் என்னையப்பா, சுவாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா அப்படின்னு. அப்புறம் 2ஆம் திருப்படி
அப்படியே சொல்லி சொல்லி அந்த 18 கிட்ட வரும்போது ரொம்ப ஸ்பீடா நல்ல பக்தியா எல்லாருமே சேர்ந்து அந்த மெய்சில் இருக்கிற அளவுக்கு அவங்க அந்த பக்தியை பாடுறாங்க. இந்த ஐயப்பன் கோயிலினுடைய நினைவாக அந்தந்த ஊர்ல ஐயப்பன் கோயில் இருக்கு, அவங்க கூட அந்த 18 படியை வைக்கிறாங்க. அந்த 18 படியை வச்சு அந்த படி பூஜை பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த படிக்கு மகத்துவம் இருக்கு. நம்ம சாதாரண இந்த மாலையை போட்டு இருமுடி கட்டி எடுத்து படியை மிதிச்சு தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம தரிசனத்துக்கு போறோம், சாமியை ஐயப்பனை தரிசனம் பண்ண போறோம் தான். ஆனா அந்த 18 படியோட நிக்கிறது இல்லைங்க. அந்த ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு ஆன்மீக ரகசியம் இருக்கு. அந்த முதல் 5 படி என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதன் இறை தரிசனம் கிடைக்கணும், பகவானுடைய அந்த சாட்சாத்காரம் கிடைக்கணும், பக்தியினுடைய பலனாக நமக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா முதல் 5 படி காமம், குரோதம், மோகம், லோபம், அகங்காரம், இந்த 5 விகாரங்களை ஜெயிக்கணுங்கிறாங்க. அதுதான் அந்த 5 படி முதல்ல. ஏன்னா மனுஷன் பாருங்க, ஒரு குழந்தையா இருக்கும்போது நான் ஆனா நான் பெண்ணால் அந்த குழந்தைக்கு தெரியறது இல்லை இல்லையா? சட்டை போடாம கூட அவங்க இதுக்கு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா தான் கூப்பிட்டு வா நீ சட்டை போடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேகத்தினுடைய உணர்வே கிடையாது அவங்களுக்கு. எப்போ அந்த வளர்ந்து 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 ஒரு மெச்சூரிட்டி வரும் பொழுது அப்பதான் நான் ஆண், நான் பெண்ணை, நான் ட்ரெஸ் போடணும், அந்த ஒரு உணர்வு வருது இல்லையா? அப்போ அந்த குழந்தையினுடைய மனமாக இருக்கணும் ஐயப்பனுக்குங்கிறாங்க. அந்த காமம்ங்கிற அந்த வாசனை இருக்கக்கூடாது. ஜெயிச்சவங்க தான் அந்த படியில ஃபர்ஸ்ட் படி அதை ஜெயிக்கணும். அதனாலதான் அந்த பிரம்மச்சரியத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க கடுமையா. அந்த மாலை போட்டு அந்த ஒரு மண்டல காலம் அவங்க அந்த தூய்மையா இருக்கிறாங்க. அவங்க அந்த காமத்தை ஜெயிச்சுறாங்க. காமத்தை ஜெயிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா கோபத்தை ஜெயிச்சிடுறாங்க. மாலை போட்டா யாரும் கோவப்பட மாட்டாங்க தெரியுமா? கோவப்படுற சூழ்நிலை வந்தா கூட என்ன தெரியுமா சொல்றாங்க, மாலை போட்டிருக்கேன் அதனால கம்முன்னு இருக்க, போயிட்டு கவனிச்சுக்கிறேன் தான் சொல்றாங்க. கோபப்பட மாட்டாங்க. அவங்க கோபத்தை ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் காமம், கோபம், பேராசை, அவங்களுக்கு பேராசையே கிடையாது பாருங்க. ஐயப்ப சாமிகளுக்கு எதுவுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சாமி, நான் ஐயப்பன், நான் மாலை போட்டிருக்கேன், அதனால அவங்களுக்கு பேராசை இல்லை. அப்புறம் பற்று சுத்தமாவே இல்லை. நமக்கு தெரியும், மலைக்கு போறவங்க கோயில்ல கட்டு கட்டி இல்ல வீட்டுல வேணா கட்டு கட்டினா திரும்பியே பார்க்க கூடாதுங்கிறாங்க. வீட்டுல மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், சொந்த பந்தா எல்லாருமே ஒரு திருவிழா மாதிரி கட்டுறது அப்படின்னா அந்த கோயில்ல திருவிழா மாதிரி எல்லாரையும் கூப்பிடுவாங்க. சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு அந்த கெட்டு நிறைச்சிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க அவங்க. அவ்வளோ பக்தி. அப்ப பற்று இல்லை அவங்களுக்கு. காமம் ஜெயிச்சுட்டாங்க, கோபத்தை ஜெயிச்சுட்டாங்க, பேராசை ஜெயிச்சுட்டாங்க, பற்றையும் ஜெயிச்சுட்டாங்க. அப்புறம் நான் என்ற ஆணவமே இல்லையே, எல்லாருமே சாமிதான். அங்க பாருங்களேன், ஜாதி மத பேத வர்ண பாஷை எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாருமே சாமி ஆயிடுறாங்க. இந்த 5 விகாரத்தை ஜெயிக்கிறது தான் அதனுடைய உண்மையான பொருள். அது 5 படி. அதுக்கப்புறம் அந்த பஞ்சேந்திரியங்களை ஜெயிக்கணும். அடுத்த 5 என்னன்னா பஞ்ச இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு, 5 புலன்கள்னு சொல்றோம் இல்லையா? அந்த 5 புலன்களை ஜெயிக்கணும். அந்த மாலை போட்டவங்க 5 புலன்களை ஜெயிச்சிடுறாங்களே. தெரியும், அவங்க கண்ணு எல்லாரையுமே சாமியாதான். நீங்க கவனிச்சிருப்பீங்க சாமி. அதாவது லேடிஸ பெண்களை பார்த்தா மாளிகைப்புறத்தம்மான்னு தான் சொல்லுவாங்க தெரியுமா? மாளிகைப்புறத்தம்மா, மாலை போட்டம்மா அல்லது மத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பெண்களை மாளிகைப்புறத்தம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க கண்ணு பாருங்களேன், ஒரு தாயாக பாக்குறாங்க பெண்களை. ஆண்களை சாமியாக பாக்குறாங்க. அதனாலதான் தத்துவமசி, நான் தான் நீ தான் நான், அந்த நிலையை அவங்க அடைஞ்சிடுறாங்க. எப்படி இறைவன் முன்னாடி எல்லாருமே சமமா இருக்காங்க இல்லையா? அதே மாதிரிதான் இறைவன் முன்னாடி ஏழை, பணக்காரன், பண்டிதன், பாமரன், தனவான், தரித்திரன், அப்படி எந்த வித்தியாசம் கடவுள் முன்னாடி கிடையாது. கடவுள் யாரையுமே நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் பாக்குறது இல்ல. கடவுள் நம்ம மனசதான் பாக்குறாங்க. இது சொல்லும் போதான் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது பாருங்க. ராதே கூட கிருஷ்ண பக்தையா இருந்தாங்க, மீரா கூட கிருஷ்ண பக்தனா இருந்தாங்க இல்லையா? அதே என் கண்ணா என்னுடைய கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்படி கிருஷ்ணனுக்காக காத்துட்டு நல்ல ஆடை அலங்காரங்கள் போட்டு ரொம்ப அழகா உட்காருவாங்க. கண்ணனை பார்க்கணும், கண்ணன் பார்த்து என்னுடைய அந்த அழகுல அப்படியே மயங்கணும், அப்படி கண்ணனுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு. ஆனா மீரா
கிரிதர கோபாலான்னு அரண்மனை எல்லாம் விட்டு தன்னுடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாம் திறந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு காவி ட்ரெஸ் போட்டு கிருஷ்ணா கோவிந்தா முராரின்னு பாடிட்டு இருக்காங்க கிரிதர கோபாலான்னு. ஆனா கிருஷ்ணன் 2 பேருக்கிட்டையும் வராங்க. 2 பேருக்கிட்டையுமே கிருஷ்ணனுக்கும் ரொம்ப அன்பாகுது. ஏன்? ஏன்னா கிருஷ்ணன் ராதையனுடைய ஆடை அலங்காரத்தை பார்க்கல, கிருஷ்ணர் மீரானுடைய ஆடை அலங்காரத்தை பார்க்கல, 2 பேருடைய மனசதான் பார்த்தாங்க. அப்ப இறைவன் எப்பொழுதுமே மனசதான் பாக்குறாங்க. மீராவனுடைய மனசு அவ்வளவு அன்பா இருக்கு, ராதையனுடைய மனசும் அவ்வளவு அன்பா இருக்கு. அந்த அன்பை தான் அவர் பாக்குறாரோ கண்டி அவர் வெளிப்படையான எதையுமே பார்க்கல. அப்ப நம்ம கண்ணு கூட என்ன ஆகுது, எல்லாரையுமே ஒரே மாதிரி பாக்குறோம், கண்ணோட்டமே மாறுது. கண்ணு அதே மாதிரி காதுல கூட அவங்க ஒரே ஒரு சரணம் தான், நல்ல விஷயங்கள் தான். அப்படி கெட்ட விஷயம் வந்தா கூட அவங்க அவங்கள மாத்திக்கிறாங்க. இல்ல நான் இப்ப இது கேட்க கூடாது, கண்ட்ரோலா இருக்காங்க அவங்க. அதே மாதிரி மூக்கு, இந்த மனத்தை பிடிக்கிறது இல்ல அவங்க, இல்லையா? இருந்தா கூட சாமியை சரணான்ட்டு அவங்க வந்துடுறாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவங்கனால கட்டுப்படுத்த முடியுது. அதே போல நாக்கு, ருசிக்கு அவங்க அடிமை ஆகுறது இல்ல. நாக்கு 2 வேலை செய்யுது, ருசி பேச்சு, இது 2மே அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி இந்த இது 5 புலன்களை அவங்க கண்ட்ரோலா இருக்காங்க. அது 2வது 5. அப்ப 10 படி ஆச்சு. 3வது பஞ்ச தத்துவங்களை ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எப்போ ஒரு தனி மனிதன் சுயத்தை கட்டுப்படுத்துறானோ அப்ப அந்த இயற்கையே அவங்களுக்கு கட்டுப்பாட்டுல வந்துடுறாங்க. அதனாலதான் அன்றைய காலத்துல மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யும், ரொம்ப சூடு இருக்காது, ரொம்ப குளிர்ச்சி இருக்காது, ரொம்ப மழை இருக்காது. எல்லாமே அதது டைமுக்கு அதது வேலை இயற்கை கூட நடக்குது. அப்புறம் பஞ்ச தத்துவங்களால் உண்டாக்கப்பட்டது இந்த உடல் இல்லைங்களா? பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அப்ப அந்த 5 தத்துவங்களை கூட ஜெயிக்கணுங்கிறாங்க. அதுதான் அடுத்த 3வது. அப்ப 15 ஆயிடுச்சு. இப்போ ஒரு மனிதன் பஞ்ச விகாரங்களை ஜெயிக்கணும், பஞ்ச இந்திரியங்களை ஜெயிக்கணும், அதுக்கப்புறமே 5 பஞ்ச தத்துவங்களை ஜெயிக்கணும். அடுத்தது இதெல்லாம் ஜெயிச்சால் கூட தன்னுடைய மனதையும் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கக்கூடிய இந்த 3 சூட்சுமமான சக்தியை ஜெயிக்கணும். அப்போ நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கையில இந்த 18ஐயும் யாரு ஜெயிச்சாங்க, அவங்க தத்துவமசி ஆயிடுறாங்க, அவங்க கடவுளுக்கு சமமா மாறிடுறாங்க, அதுவாகவே ஆயிடுறாங்க. அதனால்தான் நரன் நாராயணனுக்கு சமமாக மாறுறாங்க, நாரி லக்ஷ்மிக்கு சமமாக மாறிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு மனிதனை துக்கத்துல ஆழ வைக்கக்கூடியது, துக்கத்துக்கும் பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த 18 படியில சொன்ன விஷயங்கள் தான். காமம், குரோதம், லோகம், மோகம், அகங்காரம், 5 விகாரங்கள். காம, குரோத, லோப, மோக, அகங்காரம்னு சொல்றாங்க. அப்புறம் பஞ்ச இந்திரியங்கள் தான் பிரச்சனையே கொடுக்கறது. நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா ஒரு பிரச்சனை இல்ல. சொல்லுவாங்க இந்தியில சுப்பு சோ சுக்குனாங்க. சில சூழ்நிலைகள்ல நம்ம பேசாம இருக்கிறதே 100 மடங்கு சுகம் கிடைக்கும். சைலன்ஸ் இஸ் கோல்டு அப்படிங்கிறாங்க. அமைதியாக இருக்கிறதே நமக்கு ஒரு சுகமான, அதுக்குன்னு நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லல. இங்கதான் நம்ம நினைக்கிறது, நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, எதுவுமே ரொம்ப தீவிரமாவும் போக கூடாது, எதுவுமே ரொம்ப இல்லாமே இருக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு சமநிலையை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப தூங்கினாலும் நமக்கு களைப்பா இருக்கும் இல்லைங்களா? தூங்காம இருந்தாலும் ஆரோக்கிய களைப்பா தான் இருப்போம். தூங்கலைனாலும் நம்ம களைப்பா இருப்போம். ரொம்ப தூங்கினாலும் நம்ம களைப்பு மீன் சோம்பேறியா இருப்போம். அப்ப தூங்கணும், அளவா தூங்கணும். சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு களைப்பா இருக்கும், ரொம்ப சாப்பிட்டாலும் அது ஒரு விதமான களைப்பு, சோம்பேறிங்கிறாங்க. அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? அளவா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா? ரொம்ப பேசுறதும் அபகடம் தான், டேஞ்சர் தான். பேசாம இருக்கிறது டேஞ்சர் தான். என்னதான் மனசுல இருக்கும் தெரியும். கரெக்ட். அதனால தேவையான அளவுக்கு பேசித்தான் ஆகணும். இப்ப நம்முடைய இந்த 5 புலன்களை தேவைக்காக நீங்க பயன்படுத்துங்க.
கட்டுப்படுத்த வேண்டாம், இயற்கையாகவே அது தேவையான அளவுக்கு பயன்படுத்தக்கூடியதாக மாற வேண்டியதா இருக்கு. ஆனால்தான் இந்த காலத்துல விரதங்கள், உபவாசங்கள் ஏன் இருக்காங்க? இதெல்லாம் கண்ட்ரோல்ல வரக்காக தான், கட்டுப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த ஐம்புலன்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம மாலை போட்டிருக்கோம், நம்ம சாமியா இருக்கோம், அந்த ஒரு நினைவு இருக்கு இல்லையா? குருசாமியினுடைய டைரக்ஷன், 2 வேளை சரணம் போடுற அந்த சிஸ்டம், சபரிமலைக்கு போகக்கூடிய அந்த வாழ்க்கை முறையே பாருங்களேன். ஒரு மனிதனை 5 விகாரங்களை கட்டுப்படுத்துது, அந்த 5 புலன்களை கட்டுப்படுத்துது, 5 தத்துவங்களை கட்டுப்படுத்துது அவங்களுக்கு. அப்புறம் மனதையே ஜெயிச்சிடுறாங்க. சொல்றாங்க மனதை ஜெயிச்சவங்க உலகை வென்றவர்கள், மனதை வென்றவர்களே உலகை வென்றவர்கள். மன் ஜீத் ஜெகத் ஜீத் அப்படிங்கிறாங்க. மனசே ஒரு குதிரை, அந்த குதிரையை கட்டுப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு என்ன தேவையா இருக்கு? இந்த மாதிரி இந்த சபரிமலை தீர்த்த யாத்திரையினுடைய பொருளை புரிந்துட்டு நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா, அந்த மனம் நம்ம கையில இருக்கும். அவங்க கையிலேயே மனசு கிடையாது. கண்ணா பின்னால பேசிடுவாங்க, அப்புறமே உட்கார்ந்து வருத்தப்படுவாங்க. அடா நான் இப்படி பேசிட்டேனே, பேசிருக்க கூடாது. ஏன் அந்த நேரத்துல அவங்களுக்கு அது முடியல? ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. அதே போல பிடிச்ச பொருள் கிடைச்சா அப்படி நல்லா இப்ப மாம்பழ சீசன் வரப்போகுது பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க மாம்பழத்தை. நீ சபரிமலை சீசன், அங்கங்க ஐயப்ப பூஜைன்னா பாயசம் அது இதெல்லாம் போடானா நல்லா சுகர் இருக்கும், இவங்க சாப்பிட்டுடுறாங்க. கட்டுப்பாடு இல்ல பாருங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு ஒரு மாத்திரை அதிகமா போட்டுக்கிற, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் இன்சுலின் அதிகமா போட்டுக்கிறேங்கிறாங்க. கண்ட்ரோல் இல்ல, அதனாலதான். ஆனா தியானம் பண்ணும் பொழுது நமக்கு கண்ட்ரோல் வருது. இப்போ நம்மளாம் எப்படின்னா, நம்ம குடும்பத்துல போனாலும் அவங்க என்ன சாப்பிட்டாலும் நம்ம சாத்விக உணவு தான் சாப்பிடணும். நம்ம அவங்க கூட தான், நம்ம ட்ரெயின்ல யாத்திரை பண்றோம், இல்ல பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க, அவங்க எதுவும் சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிடுவோம். ஆனா கொஞ்சம் கூட நம்ம மனம் அந்த பக்கம் போகாது. அது அவங்க உணவு, இது நம்ம உணவு. நம்ம அந்த மாதிரியான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் வரும். பட் நம்ம ஒரு துளி, ஒரு எள்ளளவு கூட நம்முடைய மனசு அந்த பக்கம் போகாது, அலைப்பாயாது. கண்ட்ரோல், அந்த ஒரு நினைவே நமக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே சமயம் புத்தியையும் நம்ம கட்டுப்படுத்தணும். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறாங்க. இறைவன் நமக்கு நல்ல தெய்வீகமான புத்தியை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த புத்தியை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம்னு பாருங்களேன். குருட்டு புத்தி, அப்புறம் மொன்ன புத்திங்கிறாங்க. இந்த மாதிரி புத்தியை சரியானபடி பிரயோஜனப்படுத்த முடியாத காரணம் இந்த பஞ்ச விகாரங்கள், 5 புலன்களை கட்டுப்படுத்துறது இல்ல, பஞ்ச தத்துவங்களை நம்ம ஜெயிக்கிறது இல்ல. அதாவது நம்முடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது. இப்ப மனம், புத்தி, அப்புறம் நம்முடைய பழைய சுபாவங்கள் நிறைய இருக்குது. மாலை போட்டாலே சொல்லுவோம், நம்ம மாலை போட்டதுனால இருக்கே, இல்லைன்னா பாரு, அது பழைய சுபாவத்தை தான். இந்த 18 படியில அவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த 18ஐயும் வென்றவர்கள் தான் இறைவனை அடைய முடியும். இறைவனை அடைவதுதான் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளே. அதுதான் அரிதரிது மானிட பிறவி கிடைப்பது அரிது. அதுலயும் கூனின்றி குருடின்றி பிறக்கிறது மிகப்பெரிய பாக்கியங்கிறாங்க. அவையார் சொல்லியிருக்காங்க. கூணு குருடு பேடின்றி பிறப்பது மிகப்பெரிய பாக்கியங்கிறாங்க. மனுஷனா பிறக்கிறது பாக்கியம் எதனால? இறைவனை அடையணும். நம்மளும் சாப்பிடுறோம், தூங்குறோம், குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிறோம், மிருகங்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு 6வது அறிவு கிடைச்சிருக்கு, எனக்கு மனித உடல் கிடைச்சிருக்கு, என் மனசுல தோன்றதே எனக்கு பேசுறதுக்கு மொழி கிடைச்சிருக்கு. ஆனா மிருகத்துக்கு அப்படி இல்லைல்ல. இப்ப இதை நான் எதுக்காக பயன்படுத்தணும்? இறைவனை அடையறதுக்காக பயன்படுத்தணும். இந்த 18 படியினுடைய ரகசியத்தை புரிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா கட்டாயம் நமக்கு இந்த பிறவியிலேயே இறைவனை நம்ம அடைய முடியுங்கிறதா அந்த 18 படி நமக்கு சொல்லி தரக்கூடிய ரகசியம். அப்போ அந்த 18 படியில நம்ம அந்த காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் தானே முதல்ல சொன்னோம். நம்ம அந்த காமம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதாவது விருப்பம், காமனைகள், ஆசைகள். எல்லைக்குட்பட்ட பௌதீகமான ஆசையை வைக்கிறதுக்கு பதிலா எனக்கு இறைவனை அடையணுங்கிற ஆசை வைங்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு இளம் பருவமா இருக்காங்க. அவங்க டெய்லி ஒரு கோயில, கிருஷ்ணர் கோயில போய் துளசி மாலை கட்டி கொடுப்பாங்க.
ரொம்ப அமைதியா அவங்க அந்த துளசி மாலையை கட்டி இறைவனுக்கு போட சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு 5 மணி போல வந்து திரும்ப ஒரு 6:45 7 மணி போல போவாங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு. அமைதியா அந்த பூ கட்டும் பொழுதே அந்த கிருஷ்ணர் வந்து அது கேக்குற மாதிரி அவ்வளவு ஒரு பாவனையோட பண்றாங்க. வருஷங்களா இது நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஊர்ல ஒரு பையன் வெளிநாட்டுல இருந்தான். அவர் கோயிலுக்கு யாதிருச்சிகமா வந்து சாமி கும்பிடலான்னு அவர் வராரு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடும் போது அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியுது. இப்ப இவருக்கு அது மேல ஒரு விருப்பம், இந்த பொண்ணு கூட எப்படியாவது பேசணும். இப்ப என்ன பேசுறது தெரியல. இப்ப இவர் டெய்லி அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு இறைவனுடைய நினைவிலேயே பூவை கட்டிட்டு அந்த துளசி மாலையை கட்டி கொடுக்குறாங்க. கண்டுக்கிறதே இல்லை, யாரையுமே கண்டுக்கிறது இல்லை. அது வருது, அவ்வளவு அன்பா அந்த பூ மாலையை கட்டி கொடுத்துட்டு போகுது. கடைசியில இவர் திரும்ப போக வேண்டிய நாள் வருது. 2 நாள்ல ஆக இனி 2 நாள்ல போகணும். இப்ப எப்படியாவது இதனுடைய கவனத்தை திருவணுமே அப்படின்ட்டு போற அன்னைக்கு முதல் நாள், அம்மா உன் பேர் என்ன, அது அழகா பேரை சொல்லிட்டு கம்மல் இருந்துச்சு. அது மனசுல எந்த விகாரமுமே வரல. கேட்டதுக்கு பதில் கொடுத்துச்சு. இது டெய்லி நீ பூ கட்டுவேனா? ஆமா டெய்லி கட்டுவேன். சரி பாரு, நான் இந்த இடத்துல இருக்கேன், என் பேர் தன்னை தானே அவர் அறிமுகப்படுத்தி கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கேன், நான் இப்ப நாளைக்கு போறேன் ஊருக்கு, இனி நான் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், உனக்கு ஏதாவது அந்த ஊர்ல இருந்து வேணுமா சொல்லு, நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னாங்க. பொண்ணு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அப்படி இல்லம்மா, வெளிநாட்டுக்கு போற பாரு, எவ்வளவு பொருள் இருக்கு, சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. ரொம்ப அவங்க வந்து ஆசையை கொடுக்கறாரு அவரு. ஆனா இந்த பொண்ணு எனக்கு எல்லாமே இறைவன் கொடுக்கறாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், இருந்தாலும் சொல்லுமா. இப்ப இவர் கேக்குற தொல்லையை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிச்சு, அப்படி உங்களுக்கு எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு விருப்பம் இருந்தா கொஞ்சம் இந்த வாழை நாரை வாங்கிட்டு வாங்க. அது இறைவனுக்கு பூ கட்டுறதுக்கு எனக்கு வாழைநார் தான் வேணும், அதை வாங்கிட்டு வாங்க. அப்ப பாருங்களேன், அந்த விருப்பம் என்ன காமனை இருக்குது, என்ன ஆசை இருக்கு. எனக்கு இந்த பிறவியில இறைவனை அடையணும், நான் இறைவன் கிட்ட போகணும், அதுக்குதான் இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. அரிதறிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதில் கூனின்றி குருடின்றி பேடின்றி பிறத்தல் அரிதிலும் அரிதுங்கிறாங்க நம்ம ஔவையார். அப்ப மனுஷனா பிறந்த நான் என்ன பண்றேன்? இறைவனை அடையறதுக்காக கொஞ்ச நேரமாவது மாத்தி வைக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? கட்டாயம் நம்ம வேணும். கொஞ்ச நேரமாவது இறைவனுக்காக நம்ம கொடுக்கணும். இறைவனுக்காக இல்ல, எப்படி என்னுடைய சேவிங் அக்கௌண்ட்ல நான் பணம் போட்டா என் கையில இருந்தா பணம் போச்சு, ஆனா என்னுடைய அக்கௌண்ட்ல தான் அது வருது. அதே மாதிரி நான் கொஞ்ச நேரமாவது இறைவனுக்கு கொடுத்தேன்னு வச்சேன்னா அது நான் கொடுக்கல, என்னுடைய பாக்கியத்தை நான் உருவாக்குறேன்னு தான் அர்த்தம். காலத்துக்கு என்னுடைய பாக்கியத்துல நான் உருவாக்குறேன். அந்த மாதிரி காமம்ங்கிற அந்த ஒரு நெகட்டிவ், அந்த எதிர்மறையானதை நம்ம நேர்மறையாக மாத்த முடியும் இல்லையா? கோபம், இறைவன் சொல்றாங்க கோபத்தை நீங்க அமைதியாக மாத்துங்க, கோபத்தை நீங்க அன்பாக மாத்துங்கிறாங்க. அந்த உங்களால கோபத்தை விட முடியலையா, அதை மாத்திக்கோங்க, நீங்க அதை அன்பா மாத்திக்கோங்க. நீங்க கோபத்தை நீங்க அமைதியாத நீங்க கையில அந்த அமைதியாவ நீங்க அந்த கோபத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஒவ்வொன்னையும் நீங்க நேர்மறையாக மாத்திக்கோங்க. பற்று, இறைவன் மீது பற்று வையுங்க அப்படிங்க. யாருக்கு யார் மீது பற்று இல்ல, அவர் மீது நீங்க பற்று வையுங்கிறாங்க. அதுதான் இறைவன் மீது பற்று வையுங்க. மனுஷன் மீது பற்று வைத்தா சொல்றாங்க இல்லையா, தென்னைய பெற்றா இளநீரு, பிள்ளைய பெற்றா கண்ணீருங்கிறாங்க. அந்த பற்று கண்ணீர் தான் கொடுக்கும், அதுக்குன்னு நீங்க வளர்த்த வேண்டாம் சொல்லல, அன்பா வளர்த்துங்க. ஆனா ஒரே ஒரு பற்றற்றவன் மீது நீங்க பற்று வைங்கன்னு அழகா வள்ளலார் பாட்டு சொல்லியிருக்காரு. அந்த பற்று இறைவன் மீது வையுங்க. பற்று, பேராசை, இறைவனை நான் அடையணுங்கிற பேராசை வையுங்களேன். அப்புறம் அகங்காரம், அது அறவே இருக்க கூடாது. ஏன்னா அகங்காரத்துல வந்தவங்க எல்லாருமே கீழேதான் விழுந்திருக்காங்க. ஒரு மலை மேல நம்ம கஷ்டப்பட்டு ஏறுறோம், ஆனா மேல ஏறி விழுந்தா என்ன ஆகுது? அதே ஆனா நடக்கும்போது விழுந்தா ஆகாது இல்லையா? நான் இறைவனுடைய குழந்தைங்கிற அகங்காரம் இருக்கட்டும், சுத்த அகங்காரங்கிறாங்க. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையா நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்படி நம்மளை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் நாம் இறைவன் அடியில இறைவனை சரணம் அடைய முடியும். சரணம் ஐயப்பா, இறைவனை சரணம் அடையணும்னா இதையெல்லாம் நம்ம இந்த விதத்துல நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். நல்லது சிஸ்டர். இந்த 18 படிகளுடைய விளக்கங்களை அழகாக அற்புதமாக நீங்க இதுவரைக்கும் எடுத்து சொன்னீங்க. 18 படிகளை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இவ்வளோ அருமையான ஆன்மீக விளக்கமா கொடுத்ததுல நானும் புரிந்து கொண்டேன். என்ன போல ஐயப்ப பக்தர்களும் இதை தெளிவடைந்து பயனடைவார்கள் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றிங்க சிஸ்டர்.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தீர்களா? சகோதரி அவர்கள் மிக அழகாக, தெளிவாக, அருமையாக 18 படிகளுடைய ஆன்மீக விளக்கங்களை நாம புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தும் விதமாக எடுத்துரைத்தார்கள். நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள், ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள்.